வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடா சிஜிஎல் 2023 எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, a sum of money earn a simple interest at 7.25% per annum for first 8 years, at 8.5% for next 6 years, and 6.5% for final 4 years. If the total interest earned during these 18 years was 35,000 and what was the original sum invested அப்படின்னு கேட்குறாங்களே. இது கொஸ்டின் தான் பார்க்க லென்த்தியா இருக்கும், பட் சிம்பிள் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்தாவே ஒரு ஃபார்முலா இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு சொல்லுவாங்க. பி மீன்ஸ் என்ன சொன்னோம், பிரின்சிபல் அமௌண்ட். நம்ம எவ்வளவு அமௌண்ட் வந்துன்னா ஸ்டார்டிங்ல இருக்கோ அதான் வந்து பிரின்சிபல்னு சொல்லுவோம். அடுத்து என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ எத்தனை இயருக்கு வந்து அந்த பிரின்சிபலை வந்து வட்டிக்கு விட போறோம்னு இருக்கு. ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தனி வட்டி. ஸோ கூட்டு வட்டி வேற, அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது தனியா பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா தான் எல்லா கொஸ்டினுமே நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ கொஸ்டின்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, தனி வட்டி தான். பட் இந்த இடத்துல இயர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா, ஃபர்ஸ்ட் ஒரு 8 இயர்ஸா, அடுத்து ஒரு 6 இயர்ஸா, அடுத்து வந்து 4 இயர்ஸ். அப்ப இது எல்லாத்துக்கும் தனித்தனியே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அதை நம்ம சம் பண்ணா அதை வச்சு நம்மளால வந்துன்னா டோட்டல் சம், அதாவது இனிஷியலா இருந்த அந்த பிரின்சிபலை வந்து கண்டுபிடிச்சிடும். அது எப்படின்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். முதல் என்னன்னா ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டு 8 இயர்ஸ் அப்படின்னு வந்து எழுதிக்கிறோம். இந்த 8 இயர்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும், பிரின்சிபல். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால என்ன பி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 8 இயர்ஸ், அதனால 8 போட்டுக்கிறேன். அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க கொடுத்துக்கணும் 7.25, அதனால நேரத்துல 7.25 அப்படின்னு போட்டுக்கிறேன். கீழே வந்து 100 அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன ஆகும், 8 7.25 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த இடத்துல புள்ளி எல்லாம் எடுத்துட்டு இப்ப 8 இன்ட்டு 725 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 5800 அப்படின்னு வரும். ஸோ இதுல என்ன ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஏன்னா 7.25, அதனால என்ன 58 வரும். அப்ப என்ன வரும், 58 பி பை 100 அப்படின்னு இருக்கும். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணோம், செகண்ட் அப்படின்னு போட்டு அது எத்தனைன்னா 6 இயர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது கண்டுபிடிப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து 6 இயர்ஸ், இங்கேயும் பிரின்சிபல் தெரியாது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 6 இயர்ஸ், அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.5 டிவைட் பை வந்து 100 இருக்கும். இப்போ 6 8.5 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர்றது 510 வரும். ஸோ 510 ஒரு சன தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னு பார்த்தா அப்ப இந்த 51 வரும். இன்ட்டு பீன் இருக்கு, கீழே வந்து 100. அப்ப என்ன வரும், இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 51 பி பை வந்து 100 இருக்கும். இது செகண்ட். தேர்ட் இயர் இருக்கு. தேர்ட் இயர்ல என்னன்னா லாஸ்ட் ஃபைனலா 4 இயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதுக்கு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலன்ட், இங்கேயும் பிரின்சிபல் வந்துன்னா தெரியாது. அதே மாதிரி வந்துன்னா இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இயர்ஸ். நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க தனியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 6.5 அப்படின்னு இருக்கு. அதனால என்ன, இந்த இடத்துல 6.5 அப்படின்னு எழுதுறேன். கீழே வந்து 100 இருக்கு. ஸோ இப்போ 4 நம்ம 6.5 மல்டிப்ளை பண்ணோம் 260 வரும். ஒரு சன புள்ளி வச்சுன்னா 26 இன்ட்டு பி டிவைட் பை 100 இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம 3 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ், செகண்ட் வந்து ஒரு 6 இயர்ஸ், அடுத்து வந்து 4 இயர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் ஆட் பண்ண என்ன, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் 58 பை வந்து 100 அப்படின்னு வரும். அடுத்து என்ன, செகண்ட் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 51 பை வந்து 100 அப்படின்னு வரும். தேர்டு ஆட் பண்ண 26 பி பை வந்து 100 இருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 35,100 வரும்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஈக்குவல் டு 35,100 அப்படின்னு வரும். கீழே வந்து 100 இருந்துச்சுன்னா நம்ம காமனா எடுத்துக்கலாம். 100 கீழே காமனா இருந்துச்சுன்னா மேல எல்லாத்தையும் நம்ம என்ன ஆட் பண்ணியும். இங்க 58 51 26 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா 135 135 பி ஈக்குவல் டு 35,100 அப்படின்னு வரும். இப்ப நம்மளுக்கு பி தான் வேணா என்ன பண்ணுவோம், 35,100 இன்ட்டு 100 வரும். அதே மாதிரி டிவைடட் பை வந்து 135 வரும். இப்ப இதை 5ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 27 வரும். ஸோ இங்க 100 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 20 வரும். இதுக்கப்புறம் என்ன, இதை நம்ம 3ஆல அடிச்சோன்னா 93 27 வரும். இதை நம்ம 3ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 11,700 வரும். ஸோ இதுக்கப்புறம் அகைன் நம்ம வந்து என்னன்னா 9 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை எதால அடிக்கலாம், இது 9ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1300 அப்படின்னு வரும். ஸோ ஆல்ரெடி அடிச்சிட்டேன் அதனால சொல்றேன். 1300 இன்ட்டு 20 இதை மல்டிப்ளை பண்ண 26,000 வரும். இப்போ என்ன மீன் பண்றேன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 26,000 இருந்தாதான் இந்த இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூணுக்கும் தனியா பார்க்கும்போது அதோட கூடுதல் வந்து என்ன 35,100 அப்படின்னு வரும். ரைட்டா, அதனால ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். A sum of 30,000 become 38,400
after being invested at a simple interest of 8% per annum in how many years இருக்குல்ல. இதை ரெண்டு வேலை வந்து சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டுமே சொல்லிடுறேன். மெத்தட் ஒன் என்னன்னா டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு நம்மளோட பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு சொல்லுவோம். இதுல பிரின்சிபல் எவ்வளோ 30,000 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப்டர் இன்வெஸ்டட் அட் வந்து ஹவு மணி இயர், கேள்வியே அதுதான். அப்ப என் அப்படி இருக்கட்டும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 இருக்கும், கீழே வந்து 100 இருக்கும். இப்ப இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா, அதாவது 30,000 இருந்தது 38,400 ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு கூடி இருக்கு, அந்த 8,400 அதுதான் அவங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். ரைட்டா? இப்ப நம்ம என்னதான் வேணா என்ன பண்ணும், இந்த 8,400 இங்கிட்டு இருக்கட்டும், இந்த 100 வந்து என்னன்னா இந்த சைடு வந்துடும். கீழே என்ன இருக்குன்னா 30,000 இருக்கும், அதே மாதிரி இன்ட்டு 8 இருக்கும். ஸோ இந்த இடத்துல 2 ஜீரோ, இந்த 2 ஜீரோ போயிடும், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். 3ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 28 அப்படின்னு வரும். இப்போ என்னன்னா எண் வந்து ஈக்குவல் டு 28/8 இருக்கும். இதை நம்ம அடிச்சா என்ன வரும்னா 3.5 அப்படின்னு வரும். அப்ப என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 3.5 இயர்ஸ்ல வந்து பண்ணா என்ன ஆகும்னா 30,000 38,000 ஆகும். ஆனா ஆன்சர் இதா வரும். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இது இல்லாம நான் வேற எப்படி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை மெத்தட் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது எப்படின்னா நம்மளுக்கு கொடுத்தது 30,000 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் வந்து இனிஷியல் வேல்யூ. என்ன ஆகுது 38,400 மாறுதுன்னு சொல்றாங்களே. அப்ப எவ்வளவு மாறுதுன்னா 8,400 அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்மளோட தனி வட்டி. அப்ப எத்தனை வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு வந்து 8%, எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி 8% போட்டோம்னா 8,400 வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சா அதான் ஆன்சரா இருக்கு போதும். இந்த 8% எப்படி கண்டுபிடிக்கலாம், 1% அப்படின்னா 2 சனம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்ப 300 அப்படின்னு வரும். அப்ப 8% எண் மூணா வந்துன்னா 24, அப்ப 2,400 வரும். என்ன மீன் பண்றேன், ஒரு வருஷத்துக்கு வந்துன்னா 2,400 அப்படின்னா 3 வருஷம் எடுங்க. 3 வருஷம் என்ன, 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2,400 3ஆல மல்டிப்ளை பண்ணா 7,200 அப்படின்னு வரும். இப்ப 3 வருஷத்துக்கு 7,200 வருது. ஆனா நம்மளுக்கு என்ன 8,400 வரணும். இதுக்கப்புறம் என்னன்னா ஹாஃப் இயர் எடுப்போமே, அதாவது ஹாஃப் இயர்ஸ்ல எவ்வளவு வரும், ஒரு வருஷத்துக்கு 2,400 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என்ன 1,200 வரும். அப்ப அந்த 7,200 1,200 கூட்டினா 0,048. அப்ப எவ்வளவு வந்துருச்சு 3.5 இயர்ஸ்ல எவ்வளவு வருதுன்னா 8,400 வருது. அதனால என்ன ஆன்சர் 3.5 இயர்ஸா இருக்கும். ரைட்டா? ஆன்சர் ஏ தான் வரும். ஜஸ்ட் ரெண்டு வேலையுமே சால்வ் பண்ணா உங்களுக்கு எந்த வே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆர் வாண்ட் டு டெபாசிட் 80,000 in the bank for a year. In his account, the bank use 12% simple annual interest but charges 3,000 as a processing fees for the account. What would be his percentage earning in the account அப்படின்னு இருக்குல்ல. இதுவும் பார்க்க லென்த்தியா தான் இருக்கும், பட் ஈஸியா. இதுல ஆர் என்ன பண்றாருன்னா ஒரு பேங்க்ல 80,000 டெபாசிட் பண்றாரு. என்ன 80,000 வந்து எடுத்துக்கலாம். ஸோ 80,000 வந்து டெபாசிட் பண்றாரு. அந்த பேங்க் எவ்வளவு கொடுக்குன்னா 12% அவருக்கு எவ்வளவு கொடுக்குன்னா சிம்பிள் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். அப்ப தனி வட்டி வந்து கொடுக்குது. 12% ஆஃப் 80,000 எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 10% வந்துன்னா ஒரு சன்னதள்ளி புள்ளி வைக்கலாம். அப்ப 8,000 அப்படின்னு வரும். இதே 1% என்ன சொல்லுவோம் 800 அப்படின்னு வரும். 2% அப்படின்னு பார்த்தோம்னா 1,600 அப்படின்னு வரும். அப்ப என்ன 12% இந்த 8,000 பிளஸ் 1,600, அப்ப 12% ஈக்குவல் டு 9,600 அப்படின்னு ஒரு ரேட்டா. சரி, ஏன் சொல்றேன்னா இது நம்ம மைண்ட்லயே போட்டுக்கலாம், சிம்பிளா இருக்கும். அப்ப 9,600 வந்துன்னா அவருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா வருது. ஆனா என்னன்னா 3,000 வந்துன்னா ப்ராசஸிங் ஃபீஸா அந்த பேங்க் எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த 9,600ல எதை கழிச்சு விட்டலாம், இந்த 3,000 வந்து கழிச்சு விட்டலாம். ஸோ 3,000 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 6,600 இருக்கும். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா வாட் வுட் பி ஹிஸ் பெர்சன்டேஜ் ஏர்னிங் இந்த அக்கௌண்ட். அவர் 80,000 வந்துன்னா பேங்க்ல வச்சாரு. அங்க அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனாலதான் அதுதான் அவருக்கு ஏர்னிங். ஆனா அந்த ஏர்னிங்ஸ்ல என்ன 3,000 வந்து கழிச்சு விட்டு தான் கொடுப்பாங்க. அப்ப 6,600 அவருக்கு வந்து ஏர்னிங்ஸா கிடைக்கும். இந்த 6,600 பர்சன்டேஜ்ல வந்து சொல்லணும். அப்ப என்னன்னா 6,600 வாட் பர்சன்ட் ஆஃப், ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் எதுக்கு 80,000ல பார்த்தா அதுதான் ஆன்சரா வரப்போகுது. ரைட்டா? இது எப்படி பார்க்கலாம், 6,600 இருக்கும், கீழே என்ன இருக்கும் 80,000 இருக்கும். இன்ட்டு என்ன பண்ணுவோம்னா 100 அப்படின்னு போடுவோம். இதுல 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ அடியாகும், இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ அடியாகும். இதை 8ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 8 64, அப்ப 8 வரும். அதுக்கப்புறம் 2 இருக்கும், 2 வச்சனால வந்து பாயிண்ட் வரும் 20. 20 வச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆல அடிச்சோம்னா 16, 4 இருக்கும் 40, அப்ப வந்துன்னா 5 வரும். அப்ப எவ்வளவு 8.25% தான் வந்து அவருக்கான பர்சன்டேஜ் ஏர்னிங் இருக்கும். அதனால ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். இது பாருங்களேன், ரொம்ப அக்யூரேட்டா நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா 8 இருக்கு, 8.25 தான் ஆன்சர். அதனால ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன்.
the interest on certain deposit at 4.5% per annum is 135 in 1 year. How much will be the additional interest in 1 year beyond the same deposit at 5% per annum இருக்கு. இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4.5%க்கு அவருக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 135 ரூபா கிடைக்குன்னு சொல்றாங்க. 5%க்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா இது எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸை கண்டுபிடிக்க என்ன சொல்லலாம், பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பாக்ஸ்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்லலாம். இப்போ நமக்கு எக்ஸா வேணும்னா 135 இன்ட்டு 5 கீழே என்ன வரும், 4.5 வரும். இப்போ இந்த பாயிண்ட் போடுறதுக்கு என்ன பண்றேன், மேலையும் கீழே 10ஆல வந்து நான் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 135 இருக்கு, இந்த இடத்துல 5 இருக்கு, இந்த இடத்துல 10 இருக்கு, கீழே 45 அப்படின்னு வரும். இது 5ஆல அடிக்கலாம், 1 5 5 95 45, இது 9ஆல அடிச்சோம் அப்படின்னா இது 15ன்னு வரும். இப்போ ஃபைனலா என்ன இருக்கு, 150 இருக்கு. இப்போ என்ன மீன் பண்றேன் அப்படின்னா இதுல எக்ஸோட வேல்யூ வந்து 150, அதாவது 5% அவர் வச்சாருன்னா அவருக்கு 150 ரூபா கிடைக்கலாம். நம்மளுக்கு கேள்வி வந்து என்ன, எவ்வளவு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இவர் ஏன் பண்ணுவார் அதுதான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 4.5%னா அவர் 135 ரூபா ஏன் பண்றாரு, இப்போ 5%னா 180 ரூபா ஏன் பண்றாரு. அப்ப அடிஷனலா எவ்வளவு லேர்ன் பண்றாரு, 15 ரூபா லேர்ன் பண்றாரு. ஸோ அதுதான் வந்து என்னன்னா இதுக்கான ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன, 15 ரூபா வரும். ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், 8,500 become 11,050 in 6 years at a certain rate of simple interest. The rate becomes 1.8 times of itself. The amount of the same principal in 5 years will be அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல முதல்ல நம்மளுக்கு என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அது என்னன்னா 1.8 டைம்ஸா மாறும்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேலைன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், 8500 எதா மாதிரி இருக்கும், 11,050. அப்ப இந்த ரெண்டு கேப் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரைட்டா? இப்ப இந்த 8500ல 11,050 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 2550 வரும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் வந்து 8500. அதே மாதிரி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6 இயர்ஸ் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும்னா என்ன பண்ணுவோம், 2550 இந்த 100 வந்து மேல வந்துடும். கீழே என்ன வரும், 8500 இன்ட்டு 6 இருக்கும். இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ அடி பண்ணிடலாம். இப்போ இது 5ஆல அடிச்சோம்னா 17 வரும். இதை நம்ம 5ஆல அடிச்சோம்னா 5 25 1 5 0ன்னு வரும். அடுத்து 17ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 30 அப்படின்னு வரும். 30 6ஆல அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5ன்னு வரும். இப்போ என்ன மீன் பண்ணிட்டோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்க அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1.8 டைம்ஸ் வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 தான், இந்த நியூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரனால R1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த 5% என்ன ஆகுது அப்படின்னா இன்டூ 1.8 டைம்ஸா மாறுது. அப்ப 5 இன்டூ 1.8 இதை பண்ணா எவ்வளவு வரும், 9 வரும். அப்ப 9%. இப்போ நியூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 9% வந்துருச்சு. இப்போ என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இதுல அப்படியே வந்து அப்ளை பண்ண வேணும். இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரின்சிபல் பார்த்தோன்னா 8500, இதோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோன்னா இங்க பாருங்களேன் 5 இயர்ஸ், இதை மாத்தி 6ன்னு போட்டுருக்கிறது ஏன்னா இது நியூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால இது வந்து 5 இயர்ஸ் சொல்லிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%, கீழே வந்து 100 வரும். ஸோ இதை நம்ம இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடியாயிரும். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 3825 அப்படின்னு வரும். இப்போ என்ன மீன் பண்றேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சோம். அவங்க கேட்ட கேள்வி என்ன, அமௌண்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல அமௌண்ட் அப்படின்னா என்ன மீன் சொல்லுவாங்கன்னா, அதாவது இப்ப நீங்க வந்து என்னன்னா ஒருத்தவங்களை வட்டிக்கு வரேன்னு வச்சுக்கலாம். அவங்க வட்டிக்கு வரவங்க திருப்பி கொடுக்கும்போது அவங்க எதை கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அதை கொடுப்பாங்க, அதோட சேர்த்து வட்டிக்கு விடுறோம்ல அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதையும் கொடுப்பாங்க. அது நம்ம தனி வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து ஃபைனலா கொடுக்கறது அமௌண்ட் சொல்லுவோம். அவங்க கேட்ட அமௌண்ட்னா என்ன, பிரின்சிபலோட வேல்யூ வந்து 8500, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 3825, இது எல்லாத்தையும் கூட்டாதான் அமௌண்ட் வரும். அப்ப 8500 3825 கூட்டம் 12,325 அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் என்ன, 12,325 எங்க இருக்குன்னா ஆன்சர் டீல இருக்கு. ஸோ இதுதான் ஒரு ரேட்டம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், எஸ் டெபாசிட்டட் டோட்டல் ஆஃப் 50,000 in 2 accounts which gives 8% and 12% simple interest annually respectively. After 1 year he get a total of 5,200. How much money does he deposit in the account with 12% interest rate அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினை வந்து 2 வேளை சால்வ் பண்ணலாம். நான் 2மே சொல்லிடுறேன்.
ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன் என்னன்னா கொடுக்கறத ஈக்குவேஷனா வந்து மாத்தி அதை வச்சு ஆன்சர் பண்றது. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 50,000 இருக்கு. அதை தான் என்னன்னா 2 அக்கௌண்டா அவர் பிரிக்க போறாரு. பிரிச்சு ஒண்ணுக்கு அவருக்கு வந்து 8% வருது, இன்னொன்னுக்கு 12% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த பேங்க்ல இருந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா முதல்ல அந்த 12%க்கு ஒரு அமௌண்ட் வைப்பார்ல, 12%க்கு வந்து அமௌண்ட் வைக்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப மிச்சம் இருக்கிறது 8%. அதுக்கான வந்து அமௌண்ட் எவ்வளவு இருக்கும், மொத்தம் 50,000. அந்த 50,000த்துல அந்த எக்ஸுக்கு எவ்வளவு போச்சோ அதை கழிச்சு விட்டா மிச்சம் இருக்கதான் இவருக்கு வந்து என்னன்னா 8% வைக்கணும். அதனால என்ன இது 2 தான் பிரிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டையும், அதாவது இந்த 8% அண்ட் வந்து 12% ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளவு வருதான், 5,200 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. அப்ப என்ன மீன் பண்றாங்க இந்த இடத்துல, 12% ஆஃப் வந்து என்னன்னா அந்த எக்ஸ் அதோட இதுவும் 8% ஆஃப் வந்து என்னன்னா இந்த 50,000 என்ன வரும் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இது ரெண்டையும் கூட்டினா அவருக்கு எவ்வளவு வருதான், 5,200 அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி எழுதலாம், 12% ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 12 பை வந்து 100 ஆஃப் இன்டு எக்ஸ் அப்படின்னு வரும். இடத்துல 8% ஆஃப் எக்ஸ் என்ன, இந்த 50,000 8% பண்ண என்ன 50,000 அப்படின்னு இருக்கும் இன்டு 8%. அப்ப 8 பை வந்து 100 நான் உள்ள வந்து மல்டிப்ளை பண்றேன். அப்ப 8% ஆஃப் எக்ஸ் 8% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கட்டும் ஈக்குவலன் டு 5,200 வரும். இப்ப என்ன பண்ணலாம், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ வந்து என்ன போயிடும். இதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த 12/100 எக்ஸும் இந்த 8% ஆஃப் எக்ஸ், இந்த 8% ஆஃப் எக்ஸ்னா என்ன மீன், 8/100 வந்துன்னா எக்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப என்னன்னா இந்த இடத்துல 12 இருக்கு, இந்த இடத்துல -8 இருக்கு. இதை கழிச்சா என்ன ஆகும், 4/100 வந்துன்னா எக்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த 5,200 இங்கிட்டு இருக்கு, இங்கிட்டு இருக்கிற 500 இன்ட்டு வந்து 8. ஸோ என்னஞ்சா 40 வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும், 4,000 இங்க மைனஸ் பண்ணிதான். அப்ப இந்த இடத்துல 4,000 வரும். இந்த இடத்துல என்ன எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா 5,200ல 4,000 போச்சு அப்படின்னா 1,200 வரும். மேல 100 போகும், கீழே வந்து 4 வரும். இந்த 4ஆல அடிச்சோம் அப்படின்னா 3 வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 30,000 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ கேட்ட கேள்வியே வந்து இதான் கேட்டுருந்தாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்னா 30,000, ஆன்சர் ஏ தான் வரும். இது வந்து நான் மெத்தட் 1ன்னு சொன்னேன். மெத்தட் 2 அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஆப்ஷனை வச்சு வந்து நான் அப்ளை பண்றது. அதாவது நிறைய இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் கேட்டேன்னா ஆப்ஷனை வச்சு பண்ணுங்க, ஈஸியா நம்மளால வந்து ஆன்சர் பிக் பண்ண முடியும். அதுவும் ஆப்ஷன்ல வந்து ரேண்டமா சூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 4 ஆப்ஷன்ல முழு வேல்யூவா ஏதாவது ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிருந்தேன்னா 30,000 சூஸ் பண்ணிப்பேன், இல்ல 20,000 சூஸ் பண்ணி ஃபர்ஸ்டா ட்ரை பண்ணிடுவேன். இந்த இடத்துல 30,000 வந்து நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். மொத்தம் எவ்வளவோ 50,000 சொல்றாங்க. இந்த 50,000 ரெண்டு தான் பிரிக்கிறாரு அக்கௌண்ட. ஒன்ன வந்து நம்ம 30,000 அப்படின்னு சூஸ் பண்ணோம், இன்னொன்னு என்ன 20,000 தான் வரணும். ஏன்னா 50,000 வந்து டிவைட் பண்ணும்போது இந்த 30,000 இதுதான் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து 12%. ஏன்னா கேட்ட கேள்வி 12% அமௌண்ட் தான் கேட்டணும். அதனால இதுல ஒரு 12%, 30,000த்துல நம்ம 12%, இது நீங்க மைண்ட்லயே போலாம். 1%, அதாவது 10% வந்து என்ன 3,000 வரும், 1% 300, 2% பார்த்தா 600. அப்ப 3,000த்துல 600 கூட்டினோம்னா 3,200. அதனால என்ன டைரக்டா நான் 3,600 அப்படின்னு நீங்க எழுதுறேன். இது மைண்ட்லயே போடுறதுக்காக சொல்றேன். அடுத்து என்ன, இந்த 20,000த்துல எவ்வளவு பர்சன்டேஜ், 8% பார்ப்போம். இது எப்படி பார்க்கலாம், அதே மைண்ட் கணக்கு தான். 1% 200, ரெண்டு சன பள்ளி புள்ளி வைங்க. 1% 200 அப்படின்னா 8% போட்டா என்ன வரும், 1,600. அதனால இந்த இடத்துல நான் 1,600 ரெண்டையும் கூட்டுங்க. 3,600ஐயும் 1,600ஐயும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தா 5,200 வரும். இந்த இடத்துல என்ன மீன் பண்றேன்னா இந்த ரெண்டையும் கூட்டினா 5,200, அதுதான் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 5,200 வரும் அப்படின்னு. அது ஈக்குவலண்ட் ஆச்சுன்னா அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுதுல, அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் சொல்லிட்டு ஆன்சர் ஏவை வந்து பிக் பண்ணலாம். இது ஆப்ஷன் வச்சு போகும்போது ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணா போதும், லாஜிக்கல அப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், அட் வாட் ரேட் பர்சன்ட் பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் a sum of money triple itself in 16 years அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் என்னன்னா பிரின்சிபல் கொடுக்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, ஆனா என்ன ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னா அந்த சம் ஆஃப் மணி வந்துன்னா ட்ரிபிள் ஆகுதான் இன்னும் வந்து 16 இயர்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலன்னா நம்மளுக்கான ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு, அமௌண்ட்னா என்ன சொல்லுவோம், ஒருத்தவங்களுக்கு வட்டி கொடுக்குறோம்னா வட்டிக்கு கொடுக்கும்போது அவங்க திருப்பி கொடுக்கும்போது என்ன, அவங்க பிரின்சிபல் நம்ம எவ்வளவு கொடுத்தோமோ அதையும் கொடுக்கணும், அதோட சேர்த்து அந்த வட்டி, இதுல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும்னா என்ன பண்ணுவோம்னா அமௌண்ட் மைனஸ் வந்து என்னன்னா பிரின்சிபல், இந்த சைடு பிரின்சிபலை கொண்டு வரணும், பிரின்சிபல் வச்சுட்டு ஈக்குவல் டு என்ன வரணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா தெரியும், PNR by வந்து 100 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அமௌண்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா சம் ஆஃப் மணி, அதாவது ட்ரிபிள் வந்து ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து ட்ரிபிள் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, நம்மளுக்கு பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணிக்கலாம், பிரின்சிபலை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகும், 3x அப்படின்னு மாறும் ரைட்டா. பிரின்சிபல் எக்ஸ், அதனால எக்ஸ்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு PNR. இந்த இடத்துல என்ன ஆகும், 2x ஈக்குவல் டு
PNR by வந்து 100 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பிரின்சிபல், ஸோ மகன் இந்த இடத்துல எழுதும் பிரின்சிபலோட வேல்யூ எக்ஸ், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 16 இன்ட்டு ஆர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இல்லை, அதனால எப்படி வச்சுக்கலாம், டிவைட் பை வந்து 100க்கு இது ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா 2x. அதாவது என்ன பண்ணிக்கலாம், இந்த இதுக்கு நான் டைரக்டா அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸும் வந்து நான் அடி ஆயிரும். என்ன இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். இங்கே 2 இருக்கு, இந்த சைடு வந்து 100 போயிடும், கீழே வந்து 16 வரும். இது 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். இது 8ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5 அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.5. ஆன்சர் வந்து டில இருக்கு. ரைட்டா, இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா ரெண்டு ஃபார்முலா, ஒன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா, அதே மாதிரி ஒரு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. இது தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்ன பேட்டர்ன் கேட்பாங்க, அதை வச்சு நம்ம அப்கமிங்ல ஆன்சர் பண்ணிடலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது நம்மளோட கடைசி கொஸ்டின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் ஃபார் 6 years at 4% per annum is 7,500 less than the simple interest on the same amount for 11 years. Find the amount சொல்றாங்களே, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதுலயும் நம்ம வந்து ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்றதாம். இதுல ஒரு க்ளூ என்னன்னா, இந்த லெஸ் தென் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, என்ன மீன் பண்றாங்க, 11 years வந்து ஒரு அமௌண்ட்டுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுவும் அதே மாதிரி 6 yearsக்கு ஒரு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்றாங்க, 7,500 சொல்றாங்க. இது எப்படி எழுதலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வந்து 11 years இருக்கு, இது மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 6 years இருக்கு, இது எவ்வளவாம் 7,500 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 11 ஃபார்முலா PNR பை வந்து 100 அப்படின்னு வரும். இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 6 years, இதுல PNR பை வந்து 100. இந்த இடத்துல வந்து பிரின்சிபல் சேம் தான், இங்க பாருங்க சேம் அமௌண்ட் தான் சொல்றாங்க. அதனால பிரின்சிபல் வந்து அப்படியே இருக்கட்டும். நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இது 11 years, அதனால 11 வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தான், அதனால இங்க 4 தான் வரும். கீழே வந்து 100 இருக்கு. இந்த சைடு பிரின்சிபல் சேம் தான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதுல வந்து 6 years வரும், அதனால 6 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தான், 4 வரும். கீழே வந்து 100 ஈக்குவல் டு என்ன 7,500 இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், கீழே வந்து 100 இருந்துச்சுன்னா அதை நம்ம காமனா எடுத்தலாம், கீழே காமனா இருந்துச்சுன்னா மேலே வந்துன்னா ஒரே இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போங்க 11 இன்ட்டு வந்து 4, 11 4ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம் 44, இப்போ 44B அப்படின்னு வரும். இந்த இடத்துல 6 நாங்க வந்துன்னா 24 வரும், அப்போ 24 வந்து பின்னு வரும். ஈக்குவல் டு என்ன 7,500. இப்ப 44ல 24 போச்சு அப்படின்னா 20 பின்னு வரும். ஈக்குவல் டு 7,500 இன்ட்டு 100 இருக்கும். இப்ப நம்ம பி தான் வேணா என்ன பண்ணுவோம், 7,500 இன்ட்டு 100, கீழே என்னன்னா 20 அப்படின்னு இருக்கும். இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கு அடியலாம். இதை 2ஆல அடிச்சோம்னா 2 10. இப்ப என்ன 75 இன்ட்டு 5 பண்ணோம் அப்படின்னா 37,500 அப்படின்னு வரும். ஸோ அப்ப ஆன்சர் என்னன்னா, பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க, அந்த அமௌண்ட் அது 37,500. அதனால ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும். ரைட்டா, இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடா CGL 2020 என்னெல்லாம் கேட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.